அன்புடைய வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம். நாம் கடவுள் பற்றி, இறைவன் பற்றி, தெய்வம் பற்றி, ஆண்டவன் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் என்று பார்த்தோம். பிறகு அவர் எல்லையற்றவர் என்பதை பற்றி பார்த்தோம். நேற்றைய தினம் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் வியாபிக்காத இடமே கிடையாது இந்த என்டையர் பிரபஞ்சத்தில் என்பது பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு பண்பு, அவருடைய தன்மை என்ன என்றால், அவர் சரீரம் இல்லாதவர், அவர் சரீரம் அற்றவர் என்று உபநிஷத்து அடித்து கூறுகிறது. யாருக்கு? கடவுள் என்று சொல்கிறோமே, தெய்வம் என்று சொல்கிறோமே, பரமபிதா என்று சொல்கிறோமே, அவருக்கு சரீரம் கிடையாது, அவர் சரீரம் அற்றவர். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். உலகையே அதிசயிக்கத்தக்க திடுக்கிடச் செய்யும் ஒரு பெரிய செய்தி இது. இந்த அவர் சரீரம் அற்றவருங்கிற இந்த விபரத்தையே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், இந்த 1000 ஆண்டுகளில் வந்து இந்த சித்தர் பெருமக்கள் யாருமே இந்த ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லலை. அவருக்கு சரீரம் இல்லைன்னு. ஏன் சொல்லலைன்னா, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆலயங்கள்லாம் பெருகி ஏகப்பட்ட சொரூபத்தங்களை ஜனங்கள் வணங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சரீரமற்றவருங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமும் ஒரு உறுதியும் வேணும். இந்த அவர் சரீரமற்றவருங்கிறத பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஆனால் மிக உறுதியாக உபனிஷத் சொல்லுகிறது, இறைவன் ஆண்டவன் அவருக்கு சரீரம் கிடையாது. சரீரம் இல்லைங்கிறதுனால அவர் யாரும் பெறலை. சரீரம் இல்லாத ஒன்றை எப்படி பெற முடியும்? ஸோ அவருக்கு தாய் தகப்பன் யாரும் கிடையாது. அவருக்கு சரீரம் இல்லை என்பதால் அவருக்கு மனைவியினுடைய தேவை கிடையாது. அவர் சரீரமற்றவர் என்பதால் அவருக்கு ஆணோ பெண்ணோ குழந்தைகள் கிடையாது. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சரீரமற்றவர். ஆனால் பாருங்கள், அவர் சிருஷ்டி செய்த எல்லாத்துக்கும் சரீரம் இருக்குது. ஈக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்கிறாரு, கொசுவுக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்கிறாரு, பூனைக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்கிறாரு, யானைக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் பூமியில் ஊர்வன, நடப்பன, பரப்பன, நீர் வாழ்வன எல்லாவற்றிற்கும் சரீரம் இருக்குது. மனிதர்களுக்கு சரீரம் இருக்குது. ஆனால் படைத்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு சரீரம் இல்லை. இது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம். இதை உள்வாங்கி கொள்ளுங்கள். மற்ற விஷயங்களை நாம் அடுத்தடுத்து பார்ப்போம்.